வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எஸ்ஓ சூப்பர் கிச்சன். விருப்பரா சுற்றம் இயையின் அருப்பரா ஆக்கம் பலவும் தரும். அதாவது எந்த நிலைமையிலும் அன்பு குறையாத சுற்றம் ஒருவருக்கு அமைந்தால் அது அவருக்கு அனைத்து வழிகளிலும் ஆக்கமும் வளர்ச்சியும் அளிக்கக்கூடியதாக அமையும் என்பது வள்ளுவர் வாக்கு. இந்த பாட்டில் நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல பார்க்க போற நம்மளுடைய கெஸ்டோட வளர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அவங்களுடைய சுற்றம் மிக மிக முக்கியமான காரணமாக இருக்கு. நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு அன்பான சுற்றம் அமைந்துட்டா மட்டும் போதுமா? விடாமுயற்சி வேண்டாமா? கண்டிப்பா வேணும் இல்லைங்களா? விடாமுயற்சிங்கிறது என்ன? நம்மளால முடிஞ்ச வரைக்கும் செய்யறதா? இல்லை, நம்ம நினைச்ச காரியத்தை முடிக்கும் வரைக்கும் செய்யறது. அந்த மாதிரி தன்னுடைய விடாமுயற்சியால, அதாவது கனடா போனாலும் சரி, யூஎஸ்ஏ போனாலும் சரி, யூகே போனாலும் சரி, எங்க போனாலும் என்னுடைய விடாமுயற்சியினால நான் என்னுடைய இலக்கை அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு உறுதியோடு விடாமுயற்சியோட உழைத்து இன்னைக்கு இந்த நிலையை இவங்க அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னைக்கு பிரியாணி ஆஃப் லைஃப் பாட்காஸ்ட்ல நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க மருத்துவர் காவ்யா பிரவீன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் காவ்யா. வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெரி குட், தேங்க் யூ. இப்போ உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க எங்களுக்கு ப்ளீஸ். உங்களை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க்யூ என்ன இன்வைட் பண்ணதுக்கு உங்க பாட்காஸ்ட்க்கு. ஏன்னா அந்த அளவுக்கெல்லாம் வந்து என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் இருக்கான்னு தெரியல. நான் இருக்கிறத வந்து உங்களோட ஷேர் பண்றேன். பட் எனிவேஸ் தேங்க்யூ so much for having me on your podcast. Thank you for accepting podcast பண்ணனும்னு ஒத்துக்கிட்டதுக்கு thank you so much. கண்டிப்பா, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட பேர் வந்து காவ்யா. நான் born brought up படிச்சது எல்லாமே வந்து இந்தியால சேலம். சேலம் தான் என்னோட நேட்டிவ் பிளேஸ். பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்காங்க. ஸோ அங்கதான் வந்து நான் ஸ்கூலிங் பண்ணது. அண்ட் காலேஜ் வந்து ட்ரிச்சி மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல பண்ணேன். அப்புறம் அது முடிச்சதுக்கு அப்புறமா கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே கனடாக்கு மூவ் பண்ணிட்டோம். ஏன்னா ஹஸ்பண்ட் ஆல்ரெடி அங்க இருந்தாங்க. ஸோ அவர் அங்க ஒர்க் பண்றதுனால நானும் அப்புறம் அங்க மூவ் பண்ணேன். அண்ட் மெடிசன் படிச்சிருந்தனால அங்க போயிட்டு மெடிசன் கெரியர் பர்சியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து எல்லாம் பெரிய ப்ராசஸே இருக்கு. உங்களுக்கு அங்க எக்ஸாம்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா அப்ளிகேஷன்ஸ் போட்டு ட்ரைனிங் பொசிஷன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் அங்க வந்து உங்களுக்கு ரொம்ப காம்படிட்டிவான இன்னும் அந்த சிஸ்டமே வந்து உங்களுக்கு ஒரு ஃபாரின் கிராஜுவேட்டா உள்ள போய் அந்த சிஸ்டம்குள்ள போறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதனால அது ட்ரை பண்ணேன். சைமல்டேனியஸா அது வந்து எனக்கு உள்ள ட்ரைனிங்குள்ள போக முடியலன்னு உடனே யூஎஸ் ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து அப்பயே அங்க கிடைக்கலன்னு உடனே யூகே மூவ் பண்ணாங்க. ஆமா, அப்ப இந்த ப்ராசஸ் வந்து ஈஸியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அப்படியே இப்ப யூகே ப்ராசஸ் முடிச்சுட்டு இப்ப யூகேல இங்க வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். வெரி குட், வெரி குட். அதாவது ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி இல்லையா? அந்த ரூல்ஸ் எவ்ரிதிங் இஸ் டிஃபரண்ட். அது எப்படி இருந்துச்சு டக்கு டக்குன்னு ஃபர்ஸ்ட் கனடால, அப்புறம் யுஎஸ்ல, அப்புறம் இப்ப யூகேல ட்ரை பண்றது? இதுவே உங்களுக்கு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும் இல்லையா? டெஃபினட்டா. ஏன்னா இப்ப நான் சொல்லும் போது வந்து அது ஆக்சுவலி ஷார்ட் பீரியட் மாதிரி இருக்கு. நான் இது வந்து ஒரு 9 இயர்ஸ் ப்ராசஸ் எனக்கு. ஏன்னா நான் இப்ப நீங்க ஹெல்த் கேர்ல இருக்கீங்க அப்படின்னாலே இப்ப மத்த ப்ரொஃபஷன்ஸ் வந்து உங்களுக்கு டிரான்சிஷன் பண்றது ஈஸியரா இருக்கும். பட் எனி ஹெல்த் கேர் ஜாப்ஸ் போது நீங்க வந்து ஹியூமன் லைஃப்ஸோட டீல் பண்றீங்க அப்படின்றனால அந்தந்த கண்ட்ரி அவங்களுக்கான நீங்க வந்து குவாலிஃபைடா அவங்களோட சிஸ்டம்க்கு ஈக்குவலா இருக்கீங்களா அப்படின்றதுக்கான உங்களை வந்து காம்பிடென்ட்டா இருக்கீங்களான்னு டெஸ்ட் பண்றதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் வச்சிருப்பாங்க. ஒரு உயிரை உங்களை நம்பி கையில கொடுக்குறாங்கல்ல. ஆமா ஆமா, டெஃபினட்டா. அது நான் வந்து கண்டிப்பா எப்பவுமே மத்தவங்க யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணா கூட அதை சொல்லுவேன். இது மாதிரி நம்ம வந்து இன்னொரு கண்ட்ரில இருந்து வரோம், நம்ம எப்படி படிச்சிருக்கோம், நம்மளோட சிஸ்டம் அங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ட்ரிக்கு தெரியாது. சோ அப்ப அவங்க ஆப்வியஸ்லி அவங்க ஒரு அவங்களுக்குன்னு வந்து நம்மள ட்ரஸ்ட் பண்றதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் வச்சிருப்பாங்க. பட் அது இப்ப இருக்கிற இமிகிரேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ப்ராசஸோ இல்ல வந்து நம்பர் ஆஃப் ட்ரைனிங் சீட்ஸ் அதிகப்படுத்தினாங்கன்னா நல்லா இருக்கும். அது வந்து இன்னும் அந்த அளவுக்கு அதிகமாகல. சோ அதுதான் வந்து ப்ராப்ளம்.
பட் கனடா போகும்போது நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் மூவ்ன்றனால ஃபர்ஸ்ட் இனிஷியலி கொஞ்சம் உங்களுக்கு எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். நம்ம வந்து ஒரு புது கண்ட்ரிக்கு போறோம், புதுசா வந்து இது பண்ணணும் அப்படின்னும் போது கொஞ்சம் அந்த இனிஷியல் ஃபேஸ் வந்து இதாதான் இருந்துச்சு. பிளஸ் நான் போன டைம் வந்து அப்ப இந்த அளவுக்கு இமிகிரேஷனும் கிடையாது. லைக் டாக்டர்ஸ் வந்து கனடாக்கு பெருசா போனது கிடையாது. சோ கைட் பண்றதுக்கும் ஆள் இல்ல அப்ப அந்த டைம்ல. ஓகே. இப்ப ஆமா. நான் ஆக்சுவலி அடுத்த கொஸ்டின் அதான் கேட்க வந்தேன். இப்போ வந்து யாராவது இந்தியால இருந்து வர்றாங்க ஃப்ரெஷ்ஷா அப்படின்னா அவங்க எப்படி ஹெல்த் கேர்ல ஜாப் எடுக்கணும் அப்படிங்கிறது நீங்க ஒரு கோர்ஸே பண்ணலாம் இல்லையா? யூ செட் 9 இயர்ஸ் ஆஃப் ஆமா ஆமா டெஃபினட்டா. உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆமா. அப்ப அந்த மாதிரி வர்றவங்களுக்கு நீங்க ஒரு நான் ஒரு இந்த டிப் சொல்லுவேன், இந்த யோசனை சொல்லுவேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து மென்டலி ப்ரிப்பேர்டா வரணும். ஏன்னா அதுதான் மெயின் ஃபேக்டர். நெறைய பேர் வந்து எப்படி நினைச்சுக்கிறோம்னா, இப்ப லைக் இந்தியால நம்ம மெடிசன் முடிச்சிருக்கோம் போது ஆல்ரெடி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து படிச்சு ட்ரெயினிங்லாம் முடிச்சு வரும்போது அதுவே வந்து ஒரு பெரிய அந்த 5.5 இயர்ஸ் நம்ம எம்பிபிஎஸ் படிச்சு வரதே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் தேவை, ஒரு பேஷன் தேவை. சோ அது முடிச்ச உடனேவே நம்ம இப்ப இந்தியாலயே ஒர்க் பண்றோம்னா அது டோட்டலி இன்னொரு டிஃபரெண்டான ஸ்ட்ரெஸ்ஃபுல் ப்ராசஸ். நீங்க பிஜிக்கு வந்து எக்ஸாம் எடுக்கணும், பிஜி போகணும், அது ஒரு தனி இது. பட் இஃப் இன் கேஸ் நீங்க வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மூவ் பண்றீங்கன்னா உங்களோட ப்ராபபிலிட்டி ஆஃப் திரும்ப அந்த ஹெல்த் கேர்க்குள்ள போறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் எப்படியும். ஏன்னா இப்ப நீங்க கண்டிப்பா வந்து ஒர்க் கிடைக்குமான்ற அந்த கேரண்டி கிடையாது. ஜாப் செக்யூர் லைக் நம்மளுக்கு இது இருக்குமான்னு தெரியாது. பட் இம்பாசிபிள் கிடையாது டெஃபினட்டா. நம்ம வந்து ட்ரை பண்ணி அந்த ப்ராசஸ் இது பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். கரெக்டான ரூட் எடுத்து கரெக்டான ஆமா. ரிசர்ச் பண்ணி கரெக்டான பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம்னா வில் கெட் இட் இல்லையா? ட்ரை பண்ணலாம். என்ன 2 விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒண்ணு வந்து நான் சொன்ன மாரி முன்னயே மென்டல் அந்த ஒரு இது இருக்கணும். ஏன்னா, நம்ப நெனைக்கிற அளவுக்கு ஃபாஸ்ட்டா அந்த ப்ராசஸ் நடக்காது. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2 எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிஸ்டம்க்கு. அந்த எக்ஸாம் வந்து நான் இப்ப இன்னைக்கு ஒரு எக்ஸாம் எடுக்கிறேன். திரும்ப ஒரு 3 மந்த்ஸ்ல ஒரு எக்ஸாம் எடுத்துறேன்னா முடியாது. ஏன்னா, அவங்களுக்குன்னு சொல்லி இப்போ வருஷத்துக்கு ஒரு 2 தடவ தான் அந்த எக்ஸாம் நடத்துவாங்க. அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும். சோ இட்ஸ் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். அப்ப அந்த இது வந்து நம்ப மென்டலி அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டா இருக்கும். டைம் ஆகும். நெறைய வந்து எஃபோர்ட்ஸ் போட வேண்டியது இருக்கும். திரும்ப அந்த கண்ட்ரியோட சிஸ்டம் வந்து நம்ம லேர்ன் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து எஃபோர்ட்ஸ் போடணும். அண்ட் 2வது முக்கியமான விஷயம் மணி. ஏன்னா பினான்சியலி நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஏன்னா எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்க ஃபீஸ் பே பண்ணணும். அந்த அந்த பீரியட் ப்ரிப்பேர் பண்ற டைம் நீங்க வந்து ஜாப்ல இருக்க மாட்டீங்க. சோ அப்ப உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்கணும். ஃபுல்லாவே வந்து கொஞ்சம் நீங்க மணி ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இனிஷியலா அந்த அப்ளிகேஷன்ஸ் போடுறதா இருக்கட்டும், எக்ஸாம்ஸா இருக்கட்டும். சோ இது 2 ஃபேக்டர் வந்து உங்களுக்கு உங்களால வந்து இது பண்ண முடியுது, என்ட்யூர் பண்ண முடியுது அப்படின்னா நீங்க டெஃபினட்டா அந்த ப்ராசஸ் ட்ரை பண்ணலாம். அண்ட் அகைன் இன்னொரு விஷயமும் இருக்குக்கா. இது வந்து நான் போனதுக்கு அப்புறம் தான் லேர்ன் பண்ணேன். ஏன்னா நெறைய பேர் என்ன பண்ணிடுறோம்னா, மூவ் பண்றதுக்கு முன்னாடி ப்ராப்பரா ரிசர்ச் பண்ண மாட்டோம். மூவ் பண்றதா இருக்கட்டும், எனி நான் வந்து மெடிசன் முடிச்சிட்டேன் அங்க போனோனே நான் வேலைக்கு போறேன். ஆமா. எனக்கு வந்து இப்ப ரிசர்ச் நான் பண்ணேன். ஏன்னா நானும் பண்ணேன். என்ன விட என் ஹஸ்பண்ட் ரொம்ப பண்ணாங்க. சோ அப்படி இருக்கும்போது நாங்க கல்யாணம் ஆகி போறதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் வந்து ஹெட்ஸ் அப் குடுத்தாரு. இந்த மாரி இங்க வந்து இன்னும் இப்படிதான் இருக்கு ப்ராசஸ். சோ இதெல்லாம் ஓகேவா பாத்துக்கோ அப்படி சொல்லி இது பண்ணாங்க. பட் என்னன்னா இப்ப ஆல்ரெடி அவங்க வந்து அங்க ஜாப் இதெல்லாம் செட்டில் ஆகி இருந்தனால எனக்கு வந்து நான் மென்டலி ப்ரிப்பேர்டா தான் இருந்தேன். சரி ஏதோ ஒண்ணு நம்ம போய் பாத்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு இதுல இருந்தேன். இப்ப நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கனடாக்காக நான் சொல்றேன். ஏன்னா யுகே வந்து மோர் ஈஸியர் டாக்டர்ஸ்க்கு. யுகேல நீங்க வந்து அந்த ப்ராசஸ் கிளியர் பண்ணி பண்றது. இருக்கிற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல கனடா ஒன் ஆஃப் த டஃபஸ்ட்ன்னு சொல்லலாம் டாக்டர்ஸ்க்கு. ஓகே. ஆமா. நான் இத பத்தி டீடைலா தனியா ஒரு வீடியோவே பண்ணியிருந்தேன். அத பார்த்து நெறைய பேர் அங்க கனடா போகாம இப்ப யுகே வந்துட்டு எல்லாம் தேங்க் பண்றாங்க. சூப்பர். ஆமா. சோ அப்ப இனிஷியலா எல்லாரும் அப்ப கண்ட்ரி இமிகிரேஷன் ஈஸியா இருக்கு அப்படின்றதுக்காக டாக்டர்ஸ் வந்து மூவ் பண்ணி வந்துடுறாங்க. பட் அங்க இருக்க சினாரியோவோ இல்ல அங்க இருக்க டிஃபிகல்டீஸ் வந்து தெரியறது இல்ல. சோ இப்ப நான் யார் என்ன கேட்டாலுமே நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணுங்க. உங்களால இந்த ப்ராசஸ் வந்து கோ த்ரூ பண்ண முடியுமா? உங்களுக்கு வந்து பினான்சியலும் சரி, உங்களுக்கு டைம் இருக்கா? ஏன்னா எல்லா டைம் அண்ட் எஃபோர்ட் நீங்க போடணும். அதுக்கான டைம் இருக்கா உங்களுக்கு? சோ அதெல்லாம் இது பண்ணிட்டு இன்னொன்னு நீங்க கனடா தான் வந்து வரணும்ன்றதுல வந்து ஸ்பெசிபிக்கா இருக்கீங்களா? கண்ட்ரியா உங்களுக்கு அதுதான் உங்களோட சாய்ஸ்னா இதெல்லாம் பண்றது வந்து ஓகே. பட் நீங்க நான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் போறதுக்கு ரெடியா இருக்கேன். எனக்கு ஒன்லி வந்து இந்த கரியர் தான் ஃபோக்கஸ்டா இருக்கேன்னா, அதுக்கு நீங்க யுஎஸ் போலாம், யுகே வரலாம், ஆஸ்திரேலியா போலாம். சோ இந்த மாரி மத்த ஆப்ஷன்ஸும் இருக்கு. சோ அது வந்து நான் இப்ப கொஞ்சம் எல்லாருக்குமே சொல்றது அது.
ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து இந்தியால இருந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல போய் எடுக்கிறோம் அப்படின்னா we have to mentally and financially prepared இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு வரணும். அங்க என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, என்னென்ன எக்ஸாம்ஸ் எடுக்கணும், நம்ம அந்த மாதிரியான ஒரு பேசிக் ரிசர்ச் தெரிஞ்சுட்டு அதை பத்தின புரிதலோட வந்தோம்னா நல்லா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா டெஃபினட்டா. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்ப ஆன்லைன் சாரி இன்டர்வியூ பண்ணிட்டேன். ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்ல இப்ப ஏன்னா ஆன்லைன் நம்ம இப்ப எவ்வளவு விஷயம் வந்து நம்ம ஆன்லைன்ல தெரிஞ்சுக்கிறோம். சும்மா கூகுள் பண்ணா வாட் இஸ் த ப்ரொசீஜர், ஹவு டு கெட் இன்டு மெடிசன் இன் கனடா இல்ல போஸ்ட் கிராட் ட்ரைனிங் இன் கனடானாலே உங்களுக்கு வந்து வரும். லைக் ஆன்லைன்ல பார்க்கலாம். ஆனா நிறைய பேர் அத கூட பார்க்க மாட்டாங்க. என்ன வெப்சைட் இருக்கு டீடைல்டாவே அந்த இப்ப கனடானா உங்களுக்கு எம்எம்சின்னு இருக்கு, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் கனடா. இங்க வந்து ஜிஎம்சின்னு இருக்கும் யூகேல, உங்களுக்கு ஜெனரல் மெடிக்கல் கவுன்சில்னு சொல்லி. சோ அவங்களோட வெப்சைட்ஸ்லயே வந்து கிளியரா போட்டிருப்பாங்க ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு. சோ அது அட்லீஸ்ட் அந்த இனிஷியல் இதையாச்சும் வந்து நம்ம டெஃபினட்டா அதெல்லாம் படிச்சுட்டு தான் அந்த மூவ் பண்ற ப்ராசஸ் பத்தி யோசிக்கணும். ஓகே. எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம். இப்போ இது இந்தியால வந்து மெடிசன் பண்ணவங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல போய் ட்ரை பண்றாங்க இல்லையா? இப்ப அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ற மாதிரி ஏதாவது குரூப்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? எனக்கு தெரியல, அத பத்தின நாலேஜ் இல்ல, தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக கேக்குறேன். நிறைய ஃபோரம்ஸ் இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க Facebook இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து குரூப்ஸ் இருக்கும், ஃபோரம்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி வந்து நீங்க கொஞ்சம் குரூப் பண்ணிக்கலாம். இப்ப வர லைக் பாஸ் அவுட் ஆகி வர பசங்க எல்லாம் நான் நோட் பண்ணது என்னன்னா, அவங்க காலேஜ்ல இருக்கும் போதே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிடுறாங்க. வெளிய போகணும், ஆமா வெளிய போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்து ஓகே நான் இந்த எக்ஸாம்ஸ் கொடுக்க போறேன், இது பண்ண போறேன்னும் போது அவங்க இன்னுமே வந்து மோர் ப்ரிப்பேர்டா இருக்காங்க. அப்ப நான் வந்து முடிச்ச டைம் வந்து எங்க பேட்ச்ல இருந்து ஆக்சுவலி நாங்க ஒரு 2 பேர் தான் போகணும்னு நினைக்கிறேன் வெளிய. நான் சொல்றது ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு அந்த மாதிரி போனோம். என்னோட காலேஜ்லயுமே சீனியர்ஸ் எல்லாம் பெருசா அப்ப வந்து ஒரு 2-3 பேர் தான் போயிருந்தாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்பெல்லாம் வந்து மோர் ப்ரிப்பேர்டா இருக்காங்க. முன்னாடியே வந்து அவங்களே ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கு. அது இல்லைன்னா நீங்க Facebook ஃபோரம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணலாம். அந்த மாதிரிலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆமா. ஓகே, வெரி குட். அண்ட் ஆஃப் கோர்ஸ் யூடியூப். ஏன்னா நிறைய பேர் இப்ப வந்து யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவா வந்து பண்றாங்க. அந்த ப்ராசஸ் கோ த்ரூ பண்ணவங்க எல்லாம் எல்லாமே அத பத்தி ஷேர் பண்றாங்க. சோ அதுமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே. நீங்களும் அத பத்தி வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா உங்களுடைய சேனல்? நான் கனடா பத்தி டீடைலாவே பண்ணிருக்கேன். இனிமே தான் யூகே பத்தி பண்ணணும். ஓகே, பண்ணுங்க. கண்டிப்பா. அதாவது ஒரு கனவோட வர்றவங்களுக்கு நம்ம வழி காமிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? இல்லன்னா அவங்களுக்கு அப்படியே கட்டு கட்டி காட்டுல விட்ட மாதிரின்னு சொல்றாங்கல்ல, அப்படி இருக்கும். இது இருக்கு அப்படின்னு நம்மளுடைய அனுபவத்தை வச்சு சொன்னோம்னா அவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். நான் வந்தேன், கஷ்டப்பட்டேன், இதெல்லாம் கண்டுபிடிச்சேன். பட் எனக்கு அப்புறம் வர்றவங்க இந்த கஷ்டம் இருக்கக்கூடாது, இவங்க ஸ்ட்ரகிள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். சூப்பர் சூப்பர் காவ்யா. அண்ட் உங்க ஹஸ்பண்டும் இது மெடிக்கல் சைடுல இருக்காங்களா? இல்ல ஹஸ்பண்ட் வந்து ஐடில வொர்க் பண்றாங்க. ஐடி சைபர் செக்யூரிட்டி நெட்வொர்க்கிங் சொல்லுவாங்க. சோ அவங்க வந்து அதுல வொர்க் பண்ணிருக்காங்க. அவங்க கனடால நல்ல செட்டில். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் போனதே ஸ்டூடெண்டா போனாங்க. அப்புறம் அங்க அப்படியே ஜாப் எடுத்து செட்டில் ஆயிட்டாங்க. சோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 10 இயர்ஸ் மேல வொர்க் பண்ணிருக்காங்க. ஓகே. நான் எதனால கேட்டேன்னா, நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா அப்பா பொண்ணு ஐடி இருந்தா ஐடி பையன், பொண்ணு டாக்டர் இருந்தா டாக்டர் பையன், அந்த மாதிரி தானே பாப்பாங்க. நீங்க எப்படி வந்து உங்க அம்மா அப்பா எப்படி ஐடி பையனை சூஸ் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் நாங்க அந்த ஆப்பர்சூனிட்டி லவ் மேரேஜ். ஆமா, பாத்தீங்களா? அந்த ஆப்பர்சூனிட்டி கொடுக்க நான் ஆக்சுவலி 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சோம். சோ என்னோட சீனியர் அவங்க. அதனால அப்ப வந்து ரொம்ப எனக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப சின்னதுல இருந்தே தெரியும். அதுக்கப்புறம் அப்படியே நாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் அப்படியே கல்யாணம் பண்ணியாச்சு. ஓகே, வெரி குட். சோ he is still in Canada வா? ஆமா, அவங்க இன்னும் கனடால இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து ஐடி ஒர்க் இல்லாம ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால அவங்களும் இப்பதான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி, நான் யூகே எக்ஸாம்ஸ் எடுத்துட்டு இருந்த டைம் அவங்களும் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இப்ப அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் இது எனக்கு மோர் ஒரு டெம்பரரி மூவ் மாதிரி தான் நான் பாக்குறேன். சோ அதனால எல்லாரையும் இங்க ஷிஃப்ட் பண்ணி திரும்ப எல்லாரோட ரொட்டீனும் இது பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக இப்போதைக்கு நான் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேபிள் ஆயிக்கணும் இல்லையா? அது இல்லாம அந்த ஈக்குவிலிபிரியம் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நம்ம வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்காம. வெரி குட். ஏன்னா இந்த இயர் பிகினிங் வரல எனக்கே வந்து ஜாப் கிடைக்குமா என்னன்னு தெரியாது. இப்ப நம்ம வந்து ப்ராசஸ் ட்ரை பண்றோம், எக்ஸாம்ஸ் எடுக்கிறோம்.
பட் எக்ஸாம்ஸ் எடுத்துட்டோம், லைசன்ஸ் எடுத்துட்டோன்றதுக்காக வந்து நமக்கு ஒர்க் கிடைக்கும்ன்றது வந்து அஷ்யூர்டும் கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது அதனால வேற எதையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். வெரி குட். உண்மையிலேயே நல்லது பண்ணீங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இங்க உறுதியா நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இப்படி நம்ம செட்டில் ஆவோம் அப்படின்னு இல்லாம, ஆல்ரெடி ஒருத்தவங்க ஒரு இடத்துல அங்க செட்டில் ஆயிருக்காங்க, எஸ்டாப்ளிஷ்டா ஆமா இருக்காங்கங்கிற போது அவங்கள அங்க இருந்து இங்க நம்ம கூட்டிட்டு வர முடியாது. ஆமா ஆமா ஆமா. இப்போ உங்களுக்கே இங்க என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்க இல்லாத பொழுது அது நம்மளால பண்ண முடியாது. அட் தி ஆமா சேம் டைம் நீங்களும் உங்களோட கெரியரை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஃபோக்கஸும் பண்ண முடியாது. ஆமா, ஆமா, இது பண்ண முடியாது. அங்க இருக்க முடியாது. ஆக்சுவலி நீங்க பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். சோ நவ் யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கெரியர். அது மட்டும் இல்லாம இங்க கொஞ்சம் நீங்க ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, அண்ட் தென் நீங்க ஃபேமிலி எப்படி பண்ணலாங்கிறத நீங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஓகே, ஓகே. வெரி குட். அப்புறம் உங்களுக்கு ஒரு குழந்தை பையனா? ஆமா, பையன். அவர் எப்படி இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? சூப்பரா இருக்காரு. பேர் வந்து வான். அண்ட் இந்த செப்டம்பர் வந்து 3 ஆக போகுது. 2 1/2 3 ஆல்மோஸ்ட் 3. சோ இனிஷியலி வந்து அவனை எனக்கு இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க வந்து செட்டில்டா இருந்தனால இருக்கட்டும், நானும் பையனும் மட்டும் இங்க யூகே மூவ் பண்ற மாதிரி தான் பிளான் பண்ணி வந்தோம். சோ நான் எக்ஸாம்க்கு வரும்போது பையனோட தான் வந்தேன். அம்மா ஒரு 1 மந்த் வந்து இருந்து ஹெல்ப் பண்ணாங்க. பட் என்னன்னா லைக் இவென்ச்சுவலி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம இப்ப ஒரு பர்பஸ்க்காக வரோம். வந்து இங்க நம்மளே புது கண்ட்ரில இருக்கோம். சோ நம்மளுக்கு எல்லாமே வந்து இனிஷியலி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கிராச் மாரி. அப்ப அவனுக்கும் நம்ம வந்து ஃபுல்லா இம்பார்ட்டன்ஸ் குடுத்து அவன பாத்துக்கிறதும் கஷ்டமா இருக்கு. அட் த சேம் டைம் நமக்கும் வந்து என்ன பர்பஸ்க்காக வந்தோமோ அத வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கும் கஷ்டமா இருந்துச்சு. சோ அப்ப வீட்ல பேரண்ட்ஸும் இன்லாஸ் 2 பேருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து அவங்க தான் இருந்துட்டு, "நீ வந்த வேலைய பாரு, பையன மட்டும் விட்டுரு, நாங்க பாத்துக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அம்மா அப்பா இன்லாஸ் இவங்க எல்லாம் குழந்தைய பாத்துக்கணும், அவங்க எல்லாம் கடவுள் அனுப்பிய தேவ தூதர்கள். ஆமா ஆமா ஆமா, டெஃபினெட்லி டெஃபினெட்லி. பாத்துக்கிறேன், யூ கோ அண்ட் டூ யுவர் திங் அப்படின்னு அனுப்புறாங்க. கண்டிப்பா. ஏன்னா பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணலன்னா நம்ம ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். பேபி எல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் லைக் பேரண்ட்ஸ் போத் சப்போர்ட் இல்லாம வந்து கேர்ள்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம் தானே. நம்ம வந்து அதுவும் கரியர் ஃபோக்கஸ்டு உமனா இருந்தாங்கன்னா கண்டிப்பா பேரண்ட்ஸ் அண்ட் ஹஸ்பண்டோட சப்போர்ட் கண்டிப்பா வேணும். எல்லாம் பண்ண முடியாது. ஆமா ஆமா, கண்டிப்பா முடியாது. வெரி குட். அந்த விதத்துல யூ ஆர் பிளஸ்ட். வெரி பிளஸ். நான் அதுதான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். எல்லாரும் சொல்லுவாங்க, நான் நிறைய விஷயம் வந்து பண்றேன், நான் வந்து பர்சிஸ்டன்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி அதுக்கு ஃபேமிலியும் ஒரு பெரிய ரீசன். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. இல்லன்னா வந்து ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு. ஏன்னா ஹஸ்பண்டுமே அதுல ரொம்ப இதா இருப்பாங்க. எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கணும், கெரியர் இருக்கணும். என்னதான் லைக் ஃபேமிலி எல்லாம் இருந்தாலும் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து இதா. இப்ப ஒரு மரம் செழித்து வளருது அப்படின்னா அந்த மரத்தோட வளர்ச்சி அந்த மண்ணும் நீரையும் சார்ந்துதான் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. நான் மட்டும் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. ஆமா ஆமா, அது தனி மரமா இருந்தாலும் அந்த மரத்தினுடைய வளர்ச்சி அந்த ஃபேமிலிங்கிற அந்த பேஸ சார்ந்துதான் இருக்கு. வெரி குட், வெரி குட். இப்போ நீங்க ஒரு யூடியூப் சேனல்ல ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்களேன் ப்ளீஸ். யூடியூப் சேனலும் வந்து என்னோட நேம்ல தான் இருக்கு, காவ்யா பிரவீன் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி என்னோட ஹஸ்பண்ட்க்கு தான் மீடியா, இந்த வீடியோகிராஃபி இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சோ நடுவுல வந்து நான் இந்த மெடிசன் ட்ரை பண்ணி அங்க கேனடால இருந்த டைம் கொஞ்சம் பேக் டு பேக் நம்மளுக்கு ரிஜெக்ஷன்ஸ், அந்த அப்ளிகேஷன்ஸ் போடுறோம், லைக் கிடைக்க மாட்டேங்குது, ரிஜெக்ட் ஆகுதுன்னும் போது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்மளுக்கும் ஒரு மாதிரி டிப்ரெசிங்கா இருக்கும் இல்லையா? என்னடா ட்ரை பண்றோம், கிடைக்க மாட்டேங்குது, இதா இருக்கு அப்படி சொல்லி ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு லோ ஃபேஸ் இருந்த டைம். இவங்க அந்த டைம் அவங்களோட சேனல் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்சம். அப்புறம் கோவிட் வந்த டைம் எல்லாமே பாஸ் ஆகி இது பண்ணவும் அப்பதான் வந்து நாங்க யோசிச்சோம் வீட்லயே வந்து ஒரு ஏதாவது சீரியஸ் மாதிரி பண்ணலாம். நிறைய டைம் இருந்தது அப்ப ஹஸ்பண்டே வந்து ஆமா ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க, எல்லாமே அவங்களே பண்ணுவாங்க. செல்ஃப் டாட் எல்லாமே லேர்ன் பண்ணி கேமரா ஸ்கிரிப்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அப்ப நானு ஹஸ்பண்ட் அப்புறம் எங்ககிட்ட ஒரு குட்டி நாய்க்குட்டி இருக்கு. சோ ரவுடி. அதனால நாங்க 3 பேரும் வந்து அத பண்ணோம், அந்த சீரிஸ் பண்ணோம் அவங்களோட சேனல்ல. அது வந்து நல்ல ரீச் இருந்தது அந்த டைம்ல. ஒரு காமெடியா சும்மா ஒரு சீரிஸ் மாதிரி பண்ணோம், நல்ல ரீச் இருந்தது. அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதுவே
பீப்புள் வந்து அதோட கனெக்ட் ஆனதும் திரும்ப வந்து நம்மளோட திரும்ப வந்து கனெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்றதும், அப்ப அந்த சீரீஸ் நாங்க ஸ்டாப் பண்ணதும் எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா அது வீடியோஸ் போடலாம் இல்ல, எங்களுக்கு ரொம்ப வந்து இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இனிஷியலா நான் என் ஹஸ்பண்டோட சேனல்லயே வந்து விளாகிங் நான் தனியா ஒரு சீரிஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கனடா பொண்ணு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விளாக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நான் பிரெக்னன்ட் ஆகி டெலிவரிக்கு இந்தியால தான் இருந்தேன் அந்த 1 இயர். ஓகே. அப்ப அந்த டைம் தனியாவே ஹஸ்பண்ட் சொன்னாங்க, உன்னோட வீடியோஸ் நல்லா போகுது. சோ நீயே வந்து தனியா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நானு. சோ மோர் வந்து எல்லாம் மிக்ஸ்டா வரும்னு வச்சுக்கோங்களேன். எனக்குன்னு ஒரு நீஷ் கிடையாது. பட் லைக் எல்லாம் மிக்ஸ்டா வந்து குடுப்பேன். லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், இல்ல இப்ப நம்ம இந்த எக்ஸாம்ஸ் பண்றது, அந்த மாரி ப்ராசஸா இருக்கட்டும். அந்த மாரி எல்லாம் ஒரு மிக்ஸ்டா இருக்கு. ஓகே, ஓகே. சூப்பர், சூப்பர். இப்போ ஆக்சுவலி நீங்க இந்த கரியர் பத்தி பேசிட்டு இருக்கும்போது அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். நான் மறந்துட்டேன். இப்போ இங்க எங்க வொர்க் பண்றீங்க நீங்க யுகேல? இப்ப இங்க வந்து நான் சவுத் வேல்ஸ்ல இருக்கேன். சவுத் ஆம், வேல்ஸ். ஆமா ஓகே. சவுத் வேல்ஸ்ல இருக்கேன். அண்ட் பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்ல ஜூனியர் கிளினிக்கல் ஃபெலோ. இன்ட்ரஸ்டிங். எப்படி இருக்கு பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்ல வொர்க் பண்றது உங்களுக்கு? ரொம்ப புடிச்சிருக்கு. ஆக்சுவலி நல்லா என்ஜாய் பண்றேன். ஏன்னா ரொம்ப வருஷமா இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வேற இல்லையா? நான் லைக் நெறைய இதுக்கு முன்னாடி வொர்க்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ப்ராப்பரா ஒரு டாக்டரா வந்து வொர்க் பண்ணி அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நானு. சோ அதுவே வந்து எனக்கு ஹாஸ்பிடல் திரும்ப போறோம். அதுவே ரொம்ப நல்லா ஹாப்பியா இருக்கு. அண்ட் பீடியாட்ரிக்ஸ் வந்து எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரைட் ஸ்பெஷாலிட்டீஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப பிடிக்கும் எனக்கு பீடியாட்ரிக்ஸும். அதனால ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இங்க என்விரான்மென்ட்டும் நல்ல சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு புதுசா ஒரு கண்ட்ரில வந்து நம்ம இது பண்ணும்போது அது கொஞ்சம் இனிஷியலி எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. எப்படி இங்க நம்ம இந்த வொர்க் என்விரான்மென்ட் எப்படி இருக்கும்? புதுசா போறோம். நம்மளுக்கு ஏதாவது தெரியலன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படி எல்லாம் சொல்லி. பட் ரொம்ப சப்போர்ட்டிவான டீம். எதுனாலும் ஹெசிடேட் பண்ணாம கேட்க முடியுது. சோ அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? டீம்ங்கிறது. அதாவது எந்த வொர்க் பண்ணாலும், எந்த ஊர்ல இருந்தாலும், எந்த கண்ட்ரில இருந்தாலும், நமக்கு ஒரு நல்ல டீம் அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஆமா. நம்ம நல்ல தைரியமா ஆமா. அதுவே கான்ஃபிடென்ட்டா நம்மளுக்கு ஒரு பண்ணிடலாம். பெரிய ரிலாக்சேஷன். ம். ஏன்னா இனிஷியலி இப்ப ம். நம்மளுக்கு நெறைய விஷயம் தெரியாது. மெடிசின் வந்து படிச்சுக்கலாம். அது வந்து நம்மளுக்கு ஆமா. தெரியும். பட் இங்க ஒரு ம். ஒரு நோட்ஸ் எழுதுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு டெஸ்ட் ரெக்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், அதெல்லாம் எல்லாமே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இப்ப ஆமா. இங்கேயே ம். வொர்க் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே, இனிஷியலி நீங்க வேற ஏதாவது ட்ரஸ்ட்க்கு மாறுறீங்க அப்டின்னா, அந்த ட்ரஸ்ட்டோட எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணணும். அப்ப சம்டைம்ஸ் ரொம்ப சில கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப சில்லியா இருக்கும். இது எப்புட்றா கேட்கறது அப்படின்னு இருக்கும். பட் ஆனா நம்ம கேட்கலன்னா தெரியாது நம்மளுக்கு எப்படி பண்றதுன்னு ஆமா, சொல்லிட்டு. ஆமா. ஆமா. பட் அதெல்லாம் நம்ம கேட்டாலுமே அப்படியெல்லாம் நம்மள ஃபீல் பண்ண வைக்க மாட்டாங்க. ஓகே நீங்க நியூவா இருக்கீங்க. நீங்க இல்லன்னா எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்லியா நல்லா இது பண்றாங்க. ஓ! வெரி குட். இப்போ வந்துட்டு நீங்க இந்தியால வொர்க் பண்ணேன்னு சொன்னீங்க இல்லையா? இது ஸ்டடீஸ் முடிச்ச உடனே நீங்க கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு. பட் நீங்க அங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் இந்த இதெல்லாம் பண்ணிருப்பீங்க. ஆமா, ஆமா. ஹவுஸ் சர்ஜன் இன்டர்ன்ஷிப். இதெல்லாம் வந்து ஆமா, பண்ணிருப்பீங்க இல்லையா? ஆமா. இப்போ அங்க வொர்க் பண்றதுக்கும், இங்க இருக்கறதுக்கும் ஏதாவது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? என்ன தெரியுது? டிஃபரன்ஸ் என்ன மாதிரி? டெஃபினட்டா இருக்கும். ஆ. டெஃபினட்டா இருக்கும். ஏன்னா மெயின் இது என்னன்னா, இங்க வந்து வொர்க் நெறைய பேர் நீங்க வெளிய மூவ் பண்றவங்க கேளுங்க, வொர்க் லைஃப் பேலன்ஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ம். இந்தியாக்கும் இங்க இருக்கும்போது. இந்தியால எப்படின்னா, உங்களுக்கு அந்த டியூட்டி ஹவர்ஸ் டைமிங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டயரிங்கா தான் இருக்கும். நெறைய தடவ வந்து உங்களுக்கு அந்த 12 ஹவர் ஷிஃப்ட்ஸ் இருக்கும். நைட் ஷிஃப்ட்ஸ் ம். வந்து கன்டினியூஸா 15 டேஸ் வரும். சோ அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருக்கும். சில சமயம் அந்த 36 ஹவர்ஸ் டியூட்டின்லாம் சொல்லுவாங்க. ஆன் கால் மாதிரி இருப்பீங்க. ஓகே. சோ அந்த மாதிரி டியூட்டீஸ்லாம் இருக்கும். பட் இங்க வந்து எப்படின்னா, அவங்க ஸ்டாண்டர்டா வந்து ஒரு ரோட்டானா ஒரு 1 வீக்கு நீங்க இவ்ளோ ஹவர்ஸ் தான் மேக்ஸிமம் வொர்க் பண்ணணும். சோ அந்த மாதிரி ம். எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து லைக் நீங்க வந்து வொர்க் பண்ண மாட்டீங்க. அந்த ஒரு வீக்குக்குன்னா இவ்ளோ ஹவர்ஸ் தான் வொர்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்த ஒரு சஃபிஷியன்டான ஒரு ரெஸ்டிங் பீரியட் இருக்கும். அதெல்லாம் இருக்கும். பட் அது ஒண்ணு. அப்புறம் அடுத்தது வந்து டெஃபினட்டா கேஸ் லோட். கேஸ் ஆ. லோட் வந்து ஐ வுட் சே இந்தியால இருந்தீங்கன்னா, நீங்க நெறைய வெரைட்டி ஆஃப் கேஸஸ் பாப்பீங்க. ஏன்னா நெறைய ம்ஹ்ம். பேர் இருக்கறனால, அ அ வென் கம்பேர்ட் டூ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் இருக்கும்போது விட, உங்களுக்கு இப்போ ஒரு டேலயே பாத்தீங்கன்னா, பாக்குற பேஷண்ட்ஸ் வந்து இங்க விட உங்களுக்கு இந்தியால வந்து நெறைய இருக்கும். அப்ப அது ம். உங்களுக்கு வந்து நெறைய ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரெய்னிங் குடுக்கும். நெறைய வெரைட்டி ஆஃப் பேஷண்ட்ஸ் பாப்பீங்க. ஆமா. So ம். அது வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அத விட்டா இங்க வந்து மோர் உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. இங்க ஆ. யுகேல.
எல்லாமே நீங்க டாக்குமெண்ட் பண்ணணும். ஸோ கம்ப்யூட்டர் ஒர்க்ஸோ இல்ல வந்து ஃபைலிங் ஒர்க்ஸ் வந்து நிறைய இருக்கும். வேற இந்தியால இன்னும் நம்ம அப்படிலாம் பண்றது இல்ல. பேஷண்ட் பார்ப்போம், எழுதுவோம். ஆக்சுவலி விளையாட்டா சொல்லுவாங்க NHS வந்து மோர் நம்ம மெடிசனை விட மோர் பேப்பர் ஒர்க்னு சொல்லுவாங்க. டெஃபினட்டா. ஏன்னா அதுதான் நான் இனிஷியலி சொன்னேன் உங்களுக்கு. இங்க வந்து நீங்க புதுசா லேர்ன் பண்ணும்போது அந்த மாதிரி பேப்பர் ஒர்க்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்க மத்த கண்ட்ரில இருந்து ட்ரெயின் ஆயிட்டு அப்ப இனிஷியல் அந்த ஏன்னா எல்லாமே நம்ம அதெல்லாம் ப்ராப்பரா பண்ணணும், எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணணும், நிறைய பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கும். சோ அது வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தான். இந்தியால உங்களுக்கு அந்த அளவுக்கு இப்ப பண்றாங்க. இப்ப வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி கொண்டு வராங்க. ப்ராப்பரான அந்த டாக்குமெண்டேஷன் கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் கம்பேரிட்டிவ்லி இங்க வந்து டெஃபினட்டா ஏன்னா இங்க வந்து ரொம்ப வருஷமா அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்றனால அது வந்து டெஃபினட்டா இருக்கு. இன்னொரு மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா இந்தியா வந்து மோர் உங்களுக்கு டாக்டர் சென்டர்ட் பிராக்டிஸ்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு என்ன பெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளம்க்கு வந்து நீங்க இது பண்ணுங்க, இதுதான் வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அண்ட் பேஷண்ட்ஸும் அதை வந்து பிளைண்டா ஃபாலோ பண்ணுவாங்க, ட்ரஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. பட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட பிராக்டிஸே பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா பேஷண்ட் சென்டர்ட் இல்ல பேஷண்ட் ஃபோக்கஸ்ட் பிராக்டிஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தாங்கன்னா டாக்டர்ஸ் வந்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பேஷண்ட்ஸ்க்கு லே அவுட் பண்ணுவாங்க. அண்ட் பேஷண்ட்ஸ் வந்து அதை அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே நான் இது பண்ணுங்க, எங்களுக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இந்த இந்தியாலாம் வந்து ரொம்ப டாக்டர்னா அப்படி கடவுள் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரியான மைண்ட் செட் வந்து இங்க இருக்காது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல. மோர் இது வந்து ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க் மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பேஷண்ட்ஸ்க்கு வந்து எல்லாமே நீங்க சொல்வீங்க, அவங்க தான் வந்து இது பண்ணுவாங்க. சோ அதுவும் ஒரு டிஃபரன்ஸ். நம்ம இந்தியால எல்லாம் வந்து டாக்டர் தான் கடவுள், அவங்க சொல்றதுதான் வேத வாக்கு. இல்ல இங்கெல்லாம் டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸ் பார்த்து பயப்படணும். நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோம்னா போச்சு இல்லையா? அப்படிதான் இங்க இருக்கு. எல்லாமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும்ல. நம்ம எல்லா சிஸ்டம்லயுமே அந்த ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும். ஏன்னா இப்ப நீங்க இங்க சம்டைம்ஸ் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஆஸ் அ டாக்டரா நீங்க எல்லா இதுமே வந்து பேஷண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அவங்களையும் வந்து அந்த டெசிஷன்ல வந்து இன்க்ளூட் பண்ணும் போது அது ஆஸ் அ டாக்டராவும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஈஸியா இருக்கும் அந்த ப்ராசஸ். அப்புறம் இப்போ நீங்க வந்து ஒரு மதர் இல்லையா? ஆஸ் அ மதர் நீங்க வந்து உங்க சைல்டு நிறைய கூட்டிட்டு நிறைய டாக்டர்ஸ் பாத்துருப்பீங்க, பீடியாட்ரிஷியன் பாத்துருப்பீங்க, ஊர்லயும் பாத்துருப்பீங்க, கனடாலயும் பாத்துருப்பீங்க. யூகேல நீங்க கொஞ்ச நாள் தான் இருந்தாரு அவரு. சோ அதுக்கு சான்ஸ் இருந்ததா என்னன்னு தெரியல. இப்ப ஒரு மதரா போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பீடியாட்ரிஷியனை பாக்குறதுக்கும் ஆஸ் அ பீடியாட்ரிஷியனா நீங்க இப்ப ஒர்க் பண்றதுக்கும் அது எப்படி இருக்கு உங்களுக்கு? அந்த ஃபீல் எப்படி இருக்கு? அது வந்து டோட்டலி 2 டிஃபரெண்ட் வேர்ல்ட்ஸ் தான். ஏன்னா மதரா இருக்கும் போது உங்களுக்கு டக்குன்னு அந்த ஒரு என்னதான் மெடிசன் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு அது வந்து இதா லைக் தெரியும், இதுக்கு இதுதான் ரீசன் தெரிஞ்சாலும் உங்களுக்கு அந்த ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். இல்ல எதுக்கும் வந்து போய் பாத்துடலாமா, இது பண்ணிடலாமா அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கும். அது வந்து நீங்க டாக்டரா இருக்கீங்கன்னா இட் கோஸ் 2 ways. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத ப்ராப்ளமா இருக்கும். இப்ப மத்தவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. பட் நம்மளுக்கு அந்த ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கும். இதா இருக்குமோ, அதா இருக்குமோ, அது இருந்தா என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஓவர் திங்க் தான் பண்ணுவோம். எப்பவுமே வர்ஸ்ட் கேஸ் சினாரியோஸ் தான் இது பண்ணுவோம். சோ அப்படி இருக்கும் போது வந்து அது அது ஒரு தனி ஃபீலிங் தான் கண்டிப்பா. பட் ஆஸ் லைக் பீடியாட்ரிக்ஸ்ல ஒர்க் பண்ற ஒரு டாக்டரா எப்படி ஃபீல் பண்றேன்னா இப்ப மேபி எனக்கு பிஃபோர் லைக் பேபி நான் இதுல ஒர்க் பண்ணிருந்தேன்னா நான் இவ்வளவு எம்பத்தட்டிக்கா ஒர்க் பண்ணிருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஆப்வியஸ்லி லைக் அந்த நார்மல் எம்பத்தி இருக்கும். பட் ஸ்டில் இப்ப வந்து எனக்கு ஆஃப்டர் பிகமிங் அ மதர் என்னால இன்னும் நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியுது. பேரண்ட்ஸோட வரிஸா இருக்கட்டும், இதா இருக்கட்டும். அப்ப எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரியா அவங்களை கவுன்சில் பண்ண முடியுது. ஏதாவது அவங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அட்ரஸ் பண்ண முடியுது. அந்த இன்னும் மோர் அந்த டிஃபரன்ஸ் வந்து எனக்கு தெரியுது முன்ன நான் ஒர்க் பண்ணதுக்கும் இப்ப ஒர்க் பண்றதுக்கும். சோ அது வந்து கண்டிப்பா மதர் அந்த இது வந்து ஹெல்ப் பண்ணுது. வெரி குட் வெரி குட். அழகா சொன்னீங்க. ஆக்சுவலி அதாவது ஒரு அம்மாவாகிறதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணினா அதுக்கு வந்து ஒரு வேற ஃபீல் இல்லையா? அப்போ வந்து என்னன்னா நம்ம அந்த ஒர்க்னா ஒர்க் மட்டும் தான் பார்ப்போம். ஐ அம் டாக்டர், யூ ஆர் பேஷண்ட் தான் பார்ப்போம்.
பட் இப்போ நீங்க மதரா இருக்கிறதுனால நீயும் ஒரு மதர், நானும் ஒரு மதர். உனக்கு என்ன இருக்கோ அந்த கன்சர்னோட நம்ம பார்த்து இது என்ன சொன்னா உங்களுக்கு புரியும், என்ன பண்ணுனா அது சரியா இருக்கும் அப்படின்னு ஆமா பண்ணலாம். வெரி குட், வெரி குட். ஆமா. இன்ஃபேக்ட் இன்னும் என்ன பண்ணியா இருக்கும்னா, இதுக்கு போவோம் நாங்க. இந்த பேபி ரெசிஸ்டேஷன் இல்ல வந்து ஒரு டெலிவரி ஆகுதுன்னா, அதுக்கு முன்னாடி ஏதாவது வேணும்னா பீடியாட்ரிஷியன்ஸ் கூப்பிடுவாங்க. டெலிவரிக்கு முன்னாடியே. அப்ப அந்த லேபர் டைம்ல இல்ல சி செக்ஷன்ஸ் பண்ணும்போது வந்து போய் நாங்க வெயிட் பண்ணுவோம் பேபி வரதுக்கு, பேபி ரிசீவ் பண்றதுக்கு. அந்த டைம்ல ஆக்சுவலி அது நம்மளோட டிபார்ட்மெண்ட் கிடையாது. அது ஆப்ஷன் கைனி ஓஜின்னு சொல்லுவோம்ல நம்ம ஆப்ஸ்டெடிக்ஸ். அவங்களோட டிபார்ட்மெண்டா இருக்கும். இருந்தாலும் அவங்க அம்மாவை பார்த்து நான் அப்பப்ப கம்ஃபர்ட் பண்ணிருப்பேன். இட்ஸ் ஓகே. ஆமா. அப்ப கவலைப்படாத, நானும் இதெல்லாம் undergo ஆமா. பண்ணிருக்கேன். அப்படிதான் இருக்கும் நம்மளுக்கு. ஓகே நம்மளும் இதெல்லாம் வந்து கோ த்ரூ பண்ணி தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலி definitely அது அந்த லேபர் டைம் இருக்கு பாத்தீங்களா, யூ காண்ட் அத வந்து ஒரு ஒரு வார்த்தையால சொல்ல வந்து முடியாது. ஆமா. சொல்லவே முடியாது. அப்ப இருக்கிற நம்மளுடைய மென்டல் ஸ்டேட், பிசிக்கல் ஸ்டேட், அந்த சுத்தி இருக்கிறவங்க குடுக்குற அந்த ஒரு இதுதான் நமக்கு ஒரு தைரியம் கொடுக்கும். ஆமா. உண்மையிலேயே நான் என் பையன் பிறந்த பொழுது 30 hours லேபர் எனக்கு. ஓ ஓகே. கஷ்டப்பட்டேன். இப்ப அவன் பிறந்து கிட்டத்தட்ட 14 years ஆக போகுது. பட் எனக்கு இன்னமும் என் கூட அந்த லேபர் டைம்ல என் கூட இருந்த ரெஜிஸ்ட்ராரோட ஃபேஸ், ரெஜிஸ்ட்ரார் இருந்தாங்க, கன்சல்டன்ட் இருந்தாங்க, எஸ்ஹெச்ஓ இருந்தாங்க, மிட்வைஃப் இருந்தாங்க. அவங்க எல்லாரோட ஃபேஸும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவங்களோட வாய்ஸ் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப அவங்க எல்லாம் அந்த பண்ற சப்போர்ட், குடுக்குற சப்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பிரைஸ்லெஸ் ஆக்சுவலி. ஆமா 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 ஆமா. அவ்வளோ ஸ்பெஷல். வெரி ஆமா. குட். நீங்க அந்த மாதிரியான சப்போர்ட் எல்லாம் குடுக்குறீங்க. சூப்பர். அதாவது பீடியாட்ரிஷனா மட்டும் இல்லாம குழந்தை வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கு வந்து ஏன்னா நாங்க எப்பயும் அங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பேபி வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டு அம்மாவை கொஞ்சம் இது பண்ணிருப்போம். கவலைப்படாதீங்க இது Very good, very good. அதாவது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தெரியுமா, ஏதாவது ஒரு கஷ்டம்னா மருந்து பாதி மனசு பாதின்னு சொல்லுவாங்க. ஆமா எங்க ஆமா அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஏதாவது முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா மருந்தெல்லாம் கொடுப்பாங்க. இருந்தாலும் இங்க பாரு, இந்த சும்மா இந்த மருந்தே உன்னை சரி பண்ணணும்னு நினைக்காத, நீ மனசு வச்சேன்னா நீ உன்னை நீயே சரிப்படுத்திக்கலாம். அதனால மருந்து பாதி மனசு பாதி. அந்த மாதிரி என்னதான் டாக்டர் சொன்னாலும் என்ன பண்ணாலும் அவங்க மனசுக்கு ஒரு ஒரு தைரியமும் உறுதியும் கொடுத்துட்டோம் அப்படின்னா வெரி குட். அப்புறம் உங்களுக்கு இப்ப மெடிசன் ஒரு டாக்டரா இருக்கீங்க, அதுவும் பீடியாட்ரிக் வார்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இல்லையா, கொஞ்சம் ஹெக்டிக்கா இருக்கும். போறீங்க, என்னதான் டீம் சப்போர்ட் இருக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் பிஸியா தான் இருப்பீங்க. அதுவும் எஸ்பெஷலி பீடியாட்ரிக்ஸ் வார்டு அப்படிங்கும் பொழுது டெஃபினட்டா பிஸியா இருக்கும். அந்த மாதிரி ஒர்க்ல எப்பவுமே ஹெக்டிக்கா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, இப்போ உங்க மைண்ட ஒரு காம் பண்ணிக்கிறதுக்கு அல்லது ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றீங்க? ஆக்சுவலி இங்க வந்து ஒர்க் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு NHS ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய நடக்கணும். அதுவே உங்களுக்கு வந்து நல்லா டயர்ட் ஆக்கி விட்டுரும். அண்ட் என்ன ஷிஃப்ட் ஒர்க் பண்றீங்கன்றது பொறுத்து. ஏன்னா ஷிஃப்ட்ஸும் வந்து உங்களுக்கு மாறி மாறி வரும். சம்டைம்ஸ் நார்மல் டேஸ்ன்னு சொல்லி அந்த உங்களுக்கு 8 hour ஷிஃப்ட்ஸ் வரும். இல்ல ஆன் கால் ஷிஃப்ட்ஸா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லாங்கர் டேஸா 9 வரைக்கும் இருக்கும். இல்ல நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்கும். சோ அதுவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாறி மாறி வரதே வந்து அந்த ஒரு சைக்கிள் உங்களுக்கு சேஞ்ச் இருந்துட்டே இருக்கும். ஒரு ரூட்டின் கிடையாது. ஆமா இருக்காது. இருக்காது. சோ அதுவே உங்களுக்கு அந்த சைக்கிளே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். டயர்ட் ஆக்கும் கொஞ்சம் உங்களை. அண்ட் கண்டினியூஸ் வாக்கிங் அதுவும் டயர்ட் ஆக்கும். இப்ப உங்களுக்கு த்ரூ அவுட் த டே பிஸியா இருக்குன்னா உனக்கு வந்து பெருசா மேபி சாப்பிடறதுக்கு ஒரு பிரேக் எடுப்போம். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர மத்த டைம் ஃபுல்லா நம்மளுக்கு வந்து நடந்துட்டே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி. ஆக்சுவலி சாப்பிடறதுக்குமே கேண்டீன் போகணும்னா நீங்க உங்க வார்ட்ல இருந்து அது எங்க இருக்கோ அவ்வளவு தூரம் போயிட்டு வரணும். ஆமா ஆமா. ஆக்சுவலி எங்களுக்கு டாக்டர்ஸ் லாபின்னு இருக்கும். அதுவுமே வார்ட்ஸ்ல இருந்து கொஞ்சம் வேற இடத்துக்கு போய் தான் சாப்பிடுற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். பட் என்னன்னா இப்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம்னா அந்த ஸ்ட்ரெஸ் வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் தெரியும். அங்க இருக்கும்போது தெரியாது. ஏன்னா அங்க இருக்கும்போது நான் நல்லா என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். இருக்கிற டைம் அங்க ஓகே நம்ம இருக்கிற ஒர்க்க வந்து நல்லா செய்யணும். அண்ட் எனக்கு அந்த என்விரான்மெண்டே பிடிக்கும். ஸ்டாஃப்ஸோட பேசுறதா இருக்கட்டும், இல்ல வந்து இப்ப நம்ம பேஷண்ட்ஸோட இந்த கிட்ஸோட பேரண்ட்ஸோட இருக்கிற டைம் வந்து அது எனக்கு ஒர்க்ல இருக்கும் போது அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தெரியாது. பட் ஆனா எண்ட் ஆஃப் த டே நீங்க வீட்டுக்கு வந்தோடனே அப்பா
படுக்கலாம்ப்பா, சாப்பிட்டுட்டு தூங்கலாம்ப்பா, அந்த மாதிரிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஸோ ரிலாக்ஸ் பண்ணிக்கன்ற அளவுக்கு இன்னும் நான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபேஸ் பண்ணல. மேபி நம்ம இன்னும் கொஞ்சம் மேல மேல பொசிஷன்ஸ் போய் நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துச்சுன்னா, அந்த இதெல்லாம் வரும்னு நெனைக்கிறேன். சோ ஃபார் வந்து அங்க போன டைம் நம்மளுக்கு நெறைய வொர்க் இருந்துச்சுன்னா, அத எப்படி முடிக்கிறதுன்னு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். அப்ப என்ன பண்ணுவோம்னா, நான் ஃபுல்லா லிஸ்ட் பண்ணிப்பேன். சரி நான் எங்களுக்கு எல்லாருக்குமே ஹேண்ட் ஓவர் ஷீட்ன்னு ஒண்ணு குடுப்பாங்க. நீங்க ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே என்னென்ன பேஷண்ட்ஸ் எங்க இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி சம்மரி மாதிரி ஒண்ணு குடுப்பாங்க. அந்த பேப்பர வந்து மிஸ்ஸே பண்ணிற மாட்டேன். அதுலயே வந்து எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு, சோ அந்த லிஸ்ட் வச்சுக்கும்போது நானே எனக்குன்னு சொல்லி, ஓகே பிஸியா இருந்தாலும் இப்ப இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் முடிச்சுருவோம், இதெல்லாம் முடிச்சுருவோம். சோ அப்ப அந்த ஒன் பை ஒன்னா அந்த லிஸ்ட்ட வந்து டிக் ஆஃப் பண்ணிட்டு வந்தாலே அதுவே ஒரு மாரி தெரபியூட்டிக்கா இருக்கும். நம்மளுக்கு அப்படியே ரிலாக்ஸிங்கா ஒரு வேலையா முடியுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா இது முடியுது டிக்க போடு ஆமா. போடு போடு. அப்படிதான் இருக்கும். சோ மத்தபடி இல்லன்னா எனக்கு மெடிசன் இல்லாம நெறைய மத்த விஷயங்களும் நான் இப்ப யூடியூபா இருக்கட்டும், அப்புறம் நான் இந்தியால வந்து ஒரு ஸ்டோர் ஒண்ணு பெட் சப்ளை ஸ்டோர் ஒண்ணு ரன் பண்றேன். சோ இந்த மாதிரி மத்த விஷயங்கள் நம்ம வந்து அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்போது, இப்ப ஒரே விஷயம் வந்து நம்மள ஸ்ட்ரெஸ் பண்றது இல்ல. பிளஸ் ஆப்வியஸ்லி வந்தோம்னா வீட்ல ஃபோன் பேசுறது, நான் முடிச்சுட்டு வந்தோனே தான் பையனோட வீடியோ கால்லாம் பேசுவேன். சோ அதுவே வந்து நம்மளுக்கு ரிலாக்ஸிங்கா இருக்கும். அவ்வளோ நேரம் 4:30க்கு முடியும். சோ கரெக்ட்டா அவர் 11:30 அந்த மாதிரி தான் தூங்குவாங்க. வெரி குட். சோ இப்பவே யூகே டைம்க்கு வளர்றாரு. இல்ல அவன் அங்க போனதுல இருந்தே அப்படிதான் இருக்கான். ஏன்னா அப்பா, அம்மா லேட்டா தான் தூங்குவாங்க. சோ அவங்களோட அப்படியே இது பண்ணி 11:30 அந்த மாதிரி தான் தூங்குறாங்க. ஓகே. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த பெட் ஷாப் ஒண்ணு ரன் பண்றேன் இந்தியால அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் யூடியூபரா இருக்கிறீங்க. எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றீங்க ஆக்சுவலி? டைம் மேனேஜ்னா இப்ப ஒரே நாள்ல எல்லா ஒர்க்கும் பண்ண மாட்டேன் ஆப்வியஸ்லி. இப்ப ஃபர்ஸ்ட் முன்னாடி இப்ப நான் இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய டைம் இருந்தது. அதுதான் ஒரு மெயின் ரீசன். நம்ம ஐடலா இருக்கும் போது நம்மள பிஸியா வச்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒவ்வொன்னா அப்படி ஸ்டார்ட் பண்ணி இது பண்ண ஆரம்பிச்சது. சோ இப்ப யூடியூப் எப்படின்னா நான் எனக்கு நிறைய டைம் இருக்கும் போது நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி என் வீடியோஸ்லாம் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டா ரிலீஸ் பண்றேன். இன்ஃபேக்ட் 1 மந்த் முன்னாடி தீபாவளி வீடியோவே ரிலீஸ் பண்ணேன். சோ அந்த மாதிரி எப்ப டைம் இருக்கு நிறைய நம்மளுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும் அந்த டைம்ல யூடியூப் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இப்ப அந்த ஸ்டோருக்கு வந்து இந்த மந்த் இதெல்லாம் பண்ணணும்னா லிஸ்ட் மாதிரி வச்சுப்பேன். சோ அதனால அந்த லிஸ்ட்ல இருக்க ஒர்க் எல்லாம் வந்து நம்ம அந்த ஒரு மெயின்டைன் பண்றதா இனிஷியல் ஒர்க் தானே. இப்ப கடை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த இனிஷியல் ப்ரிப்பரேஷன் ஒர்க் வந்து நம்மளுக்கு ரொம்ப இதா இருக்கும். நிறைய ஒர்க் இருக்கும் இது பண்ணணும். அது வந்து நான் ரெண்டுமே பண்ண டைம் இந்தியால தான் இருந்தேன். சோ ஃபுல் ஃபோக்கஸ்டா நான் அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாம் அந்த இனிஷியல் செட்டப் பண்ணது எல்லாமே. அதுக்கப்புறமா நம்ம வந்து லைக் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் சூப்பர்வைஸ் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னும் போது நமக்குன்னு என்னென்ன ஒர்க் இருக்கோ அதை ப்ராப்பரா டெலிகேட் பண்ணிட்டோம்னா போதும். அப்ப அவங்க வந்து அதெல்லாம் செஞ்சுப்பாங்க அந்த மாதிரி. அண்ட் யூடியூப் எப்ப டைம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுப்பேன். என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறது இல்ல ரொம்ப லைக் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ பண்ணியே ஆகணும் இது பண்ணியே நான் என்னோட பேஸ்ல தான் ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா ஒரு நானே மந்திரி இல்லையா எல்லா யூடியூபரும். இப்ப அட் பிரசன்ட் என்ன ப்ரையாரிட்டி தான் பாப்பேன். ஏன்னா இப்ப பேபிக்கு அப்புறமும் அந்த போஸ்ட்மார்ட்டம் பேஸ்ல இருந்த போதெல்லாம் அப்பயுமே ஒரு சின்ன பிரேக் எடுத்து தான் நான் யூடியூப்ல இது பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க கேட்பாங்க யூடியூப் போடுங்க மிஸ் பண்ணுங்கன்ட்டு. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எல்லாரும் வந்து கேட்கும் போது நம்மள மிஸ் பண்றாங்க இது பண்றாங்கன்னு. பட் அந்த டைம்ல நம்மளுக்கு வந்து பேபி தான் ஃபோக்கஸா இருக்கும். சோ அப்ப நம்மளுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப அந்த விஷயம் பண்ணுவேன். பட் இல்லனா வந்து அந்த ஒரு ஸ்டெப் பேக் எடுக்கிறதுல ஹெசிடேட் பண்றது இல்ல. இட்ஸ் ஓகே அந்த டைம் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அத ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவும் ஃபீல் பண்றது இல்ல. நான் இதுல பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு ரீசன் நினைக்கிறேன். அது வெரி குட். நல்லா சொன்னீங்க. இப்போ நீங்க வந்து ஒரு பெட் லவர்ங்கறனால தான் உங்களுக்கு அந்த பெட் ஷாப் பண்ணனும் அப்படிங்கற இது ஐடியா வந்துதான். ஓகே. அதாவது அது ஒரு ஆக்சுவலி குட்டி ரவுடி ஆமா. ஓகே. சோ அவருக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ நம்மள மாதிரியே மற்றவங்களுக்கு தோணும். கண்டிப்பா. ஓகே. ஏன்னா ரவுடி வந்து நாங்க ஆக்சுவலி கனடா போய் ஒரு 3 இயர்ஸ்ல ரவுடி அடாப்ட் பண்ணிட்டோம். அப்ப வந்து எங்களுக்கு அவன் பேபி மாதிரி தான். எல்லாரும் யார் கேட்டாலும் எங்களுக்கு அவன் தான் ஃபர்ஸ்ட் பேபி அப்படிதான் சொல்வேன் நானு.
சோ அந்த அளவுக்கு பயங்கர ரொம்ப அட்டாச்சா அந்த மாதிரி இருந்து லைக் அப்படிதான் வந்து இப்ப வரைக்கும் இருக்கான். 6 இயர்ஸ் ஆகுது. சோ அப்ப நான் இந்தியாவுக்கு வந்து கூட்டிட்டு போயிருந்தேன். அவனுக்கு ஒரு நான் ஒரு 4 மந்த்ஸ் போயிட்டு எக்ஸாம்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு பிரேக் மாதிரி எடுத்துட்டு இந்தியா போய் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்ப நான் ரவுடியும் வந்து இந்தியா கூட்டிட்டு போயிருந்தேன். அப்ப அஹ், அங்க கனடாலாம் உங்களுக்கு இப்ப கனடா யூகேவும் பார்த்திருப்பீங்க. பெட்ஸுக்கெல்லாம் வந்து நிறைய ஆல்ரெடி ஸ்டோர்ஸ் இருக்கும், நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். எல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாமே ஈஸிலி அவைலபிளாவும் இருக்கும். பட் நான் சேலம் போன டைம் பார்த்தா எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. இனிஷியலி போய் அவனுக்கு ஒரு நல்ல ஃபுட் பிக் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்ல அவனுக்கு தேவையான விஷயங்கள் பண்றதுக்கா இருக்கட்டும், கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருந்துச்சு. அமேசான்லாம் இருந்தது. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நம்ம தேடுற மாதிரியான குவாலிட்டியா ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறதோ, வெரைட்டியோ வந்து இல்ல. ஆனா சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி பெரிய சிட்டிஸ்ல எல்லாம் வந்து இருக்கும். பட் அதுக்குன்னு நம்ம எங்க ஒவ்வொரு தடவை போய் சோ அப்பதான் வந்து எனக்கு இதாக ஆரம்பிச்சது. அப்புறம் நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் பேசும்போதும் சொல்லுவாங்க, ஆமா அப்படிதான் இங்கெல்லாம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இங்க என்ன கிடைக்குதோ அதை நாங்க இது பண்ணிக்கிறோம். இல்லன்னா வீட்ல ஏதாவது சமைச்சு வந்து குடுத்துக்கிறோம். அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அப்பதான் ஒரு தாட், ஏன் நம்ம நம்மள மாதிரி இப்ப நிறைய பேர் வந்து இங்க பெட்ஸ் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாத்துக்கிறவங்க இருப்பாங்க இல்ல. சோ அந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ஸ்டோர் மாதிரி இது பண்ணோம்னா பெரிய சிட்டிஸ் மட்டும் இல்லாம இப்ப நம்ம அடுத்த செட் ஆஃப் சிட்டிஸ் இருக்கும் இல்லையா, இப்ப சேலம் அந்த மாதிரியான பிளேசஸ், திருச்சி அந்த மாதிரிலாம் இருக்கு. இல்ல இங்கனாலுமே கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆன்லைன் ஸ்டோர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. அதுக்கப்புறம் இப்ப லாஸ்ட் இயர் தான் வந்து சேலம்லயே ஒரு பிசிக்கலும் ஒரு ஸ்டோரும் உண்டு. ஓ வெரி குட். எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு ஷாப்புக்கு? ஷாப் வந்து நினைச்சதை விட நல்ல இது இருக்கு. ஏன்னா இனிஷியலி நம்மளுக்கு அந்த ஒரு பயம் இருக்கும்ல, புதுசா ஸ்டார்ட் பண்றோம், எப்படி போகும் என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கு யூடியூப் வந்து டெஃபினட்டா ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்துச்சு. ஏன்னா இனிஷியலி நம்ம அந்த இதெல்லாம் போடும்போது ஓபன் பண்றோம் அப்படின்னு ஒன்னே, ஏன்னா ரவுடினா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு நான் அந்த சீரிஸ் ஆரம்பிச்சதே ரவுடியை வச்சுதான். சோ அப்ப ரவுடிக்கும் வந்து நல்ல ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவனை ரொம்ப லவ் பண்ற ஒரு கம்யூனிட்டி வந்து ஒண்ணு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது அது சேம் ரவுடியோட நேம்ல தான் வச்சிருக்கோம், ரவுடி பெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. சோ அதனால எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல அந்த யூடியூப் வழியா ஒரு நல்ல ரீச் இருக்கு. ஓகே. யாரு நேம் பண்ணது ரவுடின்னு? வை ரவுடி? ரவுடி வந்து பிரவீன் தான் நேம் பண்ணாங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருப்பான், ரொம்ப வெரி டைனி டாக். பட் ஆனா பயங்கர ஹைப்பரா இருப்பான். அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் டே வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போதே பார்த்தா ரொம்ப அப்படி குட்டியா இருந்தான். அப்ப இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம காமெடியா நானும் ரவுடி தான் அப்படி சொல்லி மூவிஸ் எல்லாம் வரும் இல்லையா, ரவுடின்னு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. சோ நைஸ் நேம். ரொம்ப கேட்சியான நேம் இல்ல? பயங்கர ஆக்சுவலி ரவுடிக்கும் ஹஸ்பண்ட் தான் நேம் வச்சாங்க, பையனுக்கும் ஹஸ்பண்ட் தான் நேம் வச்சாங்க. 2 நேமுமே பயங்கர ஹிட். வெரி குட் வெரி குட். பையன் பேரு மான். பானம் மாதிரி VAN. ஓ சாரி, வான். ஓ வெரி குட். வானம் ஸ்கை தான் மீன் பண்ணி வச்சோம். சோ வானம் அப்படின்றது வந்து சுருக்கி வான் அப்படின்னு. இதுவரைக்கும் நான் வான் நேம் கேள்விப்பட்டதே இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னப்ப நான் மான் நினைச்சேன் நான். ஓகே 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 சூப்பர். வான் செம்ம நேம் பா. ஆமா. வெரி குட். ஏன்னா அவங்க இதுவரைக்கும் நான் வான் பேர் கேள்விப்பட்டதே இல்ல. ஏன்னா நாங்க கொஞ்சம் யூனிக்காவும் தேடணும். அப்புறம் தமிழ் நேமா இருக்கணும் அப்படின்றதுலயும் பர்டிகுலரா இருந்தோம். அண்ட் அப்ராட்ல இருக்கறனால ரொம்ப காம்ப்ளிகேட்டடாவும் அதுக்கு நம்ம வைக்க முடியாது. அப்ப ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாம் போகும்போது அவங்களுக்கு அந்த ப்ரொனவுன்ஸ் பண்றது வெளியெல்லாம் கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு சின்னதாவும் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சோம். அவதான் சரி ஸ்கை அப்படின்றத வந்து வானம் அப்படின்றத வந்து சுருக்கி வைப்போம் அப்படின்னு வானம். நைஸ் நேம் நைஸ். ஓகே. இப்ப வான் வந்து இப்பதான் 3 இயர்ஸ் ஓல்ட் ஆகுது இல்லையா? என்னக்கா நர்சரி ஸ்டார்ட் பண்ண போறாரா? போயிட்டு இருக்காரு ஆல்ரெடி. பிளே ஸ்கூல் அங்க சேலம்ல போயிட்டு இருக்கான். பிளே ஸ்கூல் போறாரு. ஓகே. ஆமா ஆமா. ஏன்னா அப்பதான் இல்லன்னா வீட்லயே இருந்தாலும் அவனுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. அப்புறமா டிவி டிபெண்ட் பண்றாங்க. சோ ஹாஃப் டே மட்டும் மார்னிங் சும்மா இது மாதிரி பிளே குரூப் மாதிரி போயிட்டு. வெரி குட் வெரி குட் காவ்யா. so nice talking to you. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தேங்க்யூ சோ மச். அதாவது மாதிரி நம்ம பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னு விட்டுட்டு இவ்வளவு நேரம் இவ்வளவு அழகா நான் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லி ரவுடிய பத்தி வான் பத்தி எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு தேங்க்யூ so much. It's so nice of you.
அண்ட் நீங்க இன்னமும் உங்க கரியர்ல மேலும் மேலும் வளர்ந்து நல்ல நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ, பிளஷர் இஸ் மைன். அண்ட் அதே மாதிரி உங்க வீடியோஸ் பாக்குறவங்களுக்கும் யாருக்காவது இந்த ப்ராசஸ் பத்தி இதெல்லாம் எது டவுட்ஸ் இருந்ததுனாலும் ஹெசிடேட் பண்ணாம வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. என்னால என்ன ஹெல்ப் முடியுதோ வந்து நான் டெஃபினட்டா பண்றேன். So once again, thank you so much for having me. Thank you pa, thank you very much. Thank you akka, thank you, take care. என்னங்க வீடியோ பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம தேர்ச்சி பெறாமல் இருக்கலாம், ஆனால் முயற்சி இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லையா? அப்படிங்கிறதுக்கு நம்ம காவ்யா பிரவீன் மிகச்சிறந்த உதாரணம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் மறக்காமல் எஸ்ஓ சூப்பர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உள்ளமே கோவில், உண்மையே வேதம், உணவே மருந்து. நன்றி, வணக்கம்.